இது உங்கள் பக்தி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல். ஒரு ஆன்மீக தேடல். சோஷியல் மீடியா பெரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் ஸ்தலங்களையும் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜோதிட சாஸ்திரம் பற்றியதுதான். மேஷம் முதலான 12 ராசிகளில் இடம்பெற்றுள்ள நட்சத்திர மண்டலங்கள் வழியாக சூரியன் முதலான 9 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் ஏற்படுத்தும் சுகம் மற்றும் துக்கங்களை அறிய உதவும் கணித சாஸ்திரமே ஜோதிட சாஸ்திரமாகும். ஜோதிடம் இன்று நேற்று தோன்றியது அல்ல. உலகம் தோன்றிய போதே ஜோதிடமும் தோன்றிவிட்டது. ஆதிகால மனிதன் தான் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்தி ஆய்வுகள் மேற்கொண்டிருக்க வேண்டும். தன் தேவைகள் பூர்த்தி அடைந்து தன்னிறைவு ஏற்பட்டவுடன் வானியல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தை மனிதன் உணர்ந்து கொள்வதற்கு பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் சென்றிருக்கலாம். ஆரம்ப காலத்தில் பருவ காலங்களையும் இயற்கை நிகழ்வுகளையும் கண்டறிவதற்கு மட்டுமே பயன்பட்டது. இதிகாச காலத்திலேயே ஜோதிடம் தோன்றி இருந்தாலும் குருகுல கல்வி மூலமே சாஸ்திரம் பயிற்றுவிக்கப்பட்டதால் குருகுலத்தில் சிஷ்யர்கள் எந்த அளவுக்கு புரிந்து தெளிந்து உள்வாங்கிக் கொண்டார்களோ அந்த சிஷ்யர்கள் வாய்மொழி வழியாக மற்றவர்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை கேட்பவர்களின் ஞாபக மறதியின் காரணமாக நாம் இழந்திருக்க வாய்ப்புள்ளது. பிற்காலத்தில் ஆரியப்பட்டர் ஜோதிடத்தை எழுத்தாக்கம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இவர் வானியல் சாஸ்திரத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். கிரக சஞ்சார விவரங்களையும் யோகம், கல்பம், மன்வந்திரம் போன்ற கால அளவுகளையும் சிக்கலான கணித அளவு முறைகளையும் சொன்னவர். ஒரு ஜீவாத்மா பிறப்பு முதல் இறப்பு வரை கடைபிடிக்க வேண்டிய கர்ம அனுஷ்டானங்கள், இறப்பிற்கு பின்னர் செய்யப்படுகின்ற அபரகாரியங்கள் ஆகியவற்றிற்கு வேத மந்திரங்கள் மற்றும் கிரிகைகள் ஆகியவற்றை வரையறுத்து கூறினாலும் அவை செய்யும் சமயங்களில் இருக்கக்கூடிய நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணாதிகள் மற்றும் லக்ன சுத்தமான நேரம் என்பது செய்யும் காரியத்தின் முழு வெற்றியை அடைவதற்கு பேருதவி செய்கின்றன. இவ்வாறு ஒரு ஜீவாத்மாவின் அத்துணை கர்ம அனுஷ்டானங்களிலும் பின்னி பிணைந்து காணப்படுவது ஜோதிட சாஸ்திரமாகும். அங்க அவயங்கள் சிறப்பாக அமைய பெற்று கண்கள் இல்லை என்றால் எப்படி பூரணத்துவம் அடையாதோ அதை போன்று ஜோதிடம் இல்லை என்றால் ஜீவாத்மாவின் வாழ்க்கையும் பூரணத்துவம் அடையாது. ஆகவேதான் குருமார்கள் வேதத்தின் கண்கள் என்று ஜோதிடத்தை குறிப்பிடுகிறார்கள். மனிதன் ஒழுங்குடன் வாழ்வதற்கு உருவாக்கப்பட்டதே வேதங்கள். அதில் ஜோதிடம் வேதத்தின் கண்கள் என்று அழைக்கப்படுகிறது. வேதத்தின் கண்களாக இருக்கும் ஜோதிடம் ஒளியை பற்றிய அறிவை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு மனிதர் பிறக்கும் நேரத்தில் வானில் கோள்கள் இருக்கும் நிலைக்கு ஏற்ப அவன் வாழ்வில் நிகழும் இன்ப துன்பங்களை கர்மாவோடு உணர்ந்து உரைக்க ஏதுவாக வடிவமைக்கப்பட்டதே ஜோதிட சாஸ்திரமாகும். வானில் மேஷம் முதலான 12 ராசிகளில் இடம்பெற்றுள்ள நட்சத்திர மண்டலங்கள் வழியாக சூரியன் முதலான 9 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் ஏற்படும் சுகம் மற்றும் துக்கங்களை அறிய உதவும் கணித சாஸ்திரமே ஜோதிட சாஸ்திரமாகும். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் கர்ம வினையின் அடிப்படையில் 4 வகை தோற்றமும் 7 வகை பிறப்பும் எடுப்பதாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அண்டசம், ஸ்வேதசம், உற்பிசம், சராயுசம் என்ற
நால்வகை தோற்றமும், அதாவது அண்டசம் என்பது முட்டையிலிருந்து தோன்றும் உயிரினங்கள், ஸ்வேதசம் என்பது பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள், உற்பிசம் என்பது தாவரங்கள், சராயுசம் என்பது கர்ப்பப்பையிலிருந்து தோன்றுவது, அதாவது மனிதன், மிருகங்கள் போன்றவைகளாகும். இந்த நால்வகை தோற்றத்தின் மூலம் 7 வகை பிறப்புகள், அதாவது தாவரங்கள், நீரில் வாழும் உயிரினங்கள், ஊர்வன, பரப்பன, விலங்கினம், மனிதர், தேவர் போன்ற 7 வகை பிறப்புகளாக பிறக்கின்றோம் என்று வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மக்கள் தர்ம நெறிமுறைகளோடு கூடிய வாழ்க்கை முறைகளை வாழ வேண்டும் என்பதே இறைவனின் திருவுள்ளம். அதிலிருந்து விடுபட்டு சூதுவாது, வஞ்சகம், சூழ்ச்சி இவற்றோடு கூடிய வாழ்வியல் சூழல் அமையும் பொழுது நவக்கோள்களின் பணிகளும் அதிகமாயிற்று. சமூக மக்கள் தர்ம நெறிமுறைகளை விட்டு விலகி வாழும் சூழல் ஏற்பட்டதன் காரணமாக ஜீவராசிகள் தோன்றி வினைகளை அனுபவிக்கின்றன. ஒரு பிறவியின் பயன் மீண்டும் பிறவாமல் இருப்பதே ஆகும். அவரவர் செய்த கர்ம வினைகளின் அடிப்படையில் ஜீவராசிகள் தோன்றி வினைகளை அனுபவிக்கின்றன. கர்ம வினைகள் எனப்படுவது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா என 3 வகை கர்ம வினைகள் அறியப்படுகின்றன. சஞ்சித கர்மா என்பது கடந்த பிறவி, அதாவது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள் மொத்தமாகவும், பிராரப்த கர்மா இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைகளையும், ஆகாமிய கர்மா இந்த பிறவியில் செய்கின்ற செயல்கள் எதிர்காலத்திற்கான விளைவுகளை உருவாக்கும் என்பதையும், ஜாதகத்தில் இருக்கும் சில கிரக நிலைகள் மற்றும் அமைப்புகள் இந்த கர்ம பலனை வெளிப்படுத்துகின்றன. இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள ஜோதிட சாஸ்திரம் தொடர்பான கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. அதோடு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் கோவில் ஸ்தலங்கள், ஆன்மீக குறிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். ஜோதிட ரகசியம் என்ற தலைப்பில் போட்ட முந்தைய வீடியோவையும் பார்த்து பயனடையுங்கள். மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு 7826078907 இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில்கள் மற்றும் வெற்றிகளை தரும் தசா புத்தி, அதற்கான காலம் எது என்று அறிந்து மேன்மையடையுங்கள். நன்றி மக்களே.